Hi students, 10th standard trigonometry exercise 6.3 question number 1 and 2 வந்து நமக்கு பார்க்கலாம். Question number 1 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. From the top of a rock 50√3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. அதாவது ஒரு மலை வந்து ஒன்று இருக்கு. அதில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கீழே ஒரு காரை பார்க்குறோம். அந்த மலையோட உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50√3 மீட்டர் ஹை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மலைக்கு மேலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த காரை பார்க்க போகிறோம். ஸோ மேலேருந்து கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தான், அது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் இல்லையா. ஸோ இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக். ஸோ இந்த காருக்கும் ராக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிசியோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே நம்மளுக்கு என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஏசிபி, அதில் tan 30 = AB/BC. tan 30க்கு பதிலாக நம்ம 1/√3 போடலாம். ஏபி வந்து 50√3ன்னு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிட்டோம். பிசி ஸோ கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது பிசி = 50√3 × √3. √3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஸோ 50ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 150 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா 150 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ரெண்டாவது ப்ராப்ளம், தி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 buildings is 70 மீட்டர். 2 பில்டிங் இருக்குது, அந்த 2 பில்டிங்கோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70 மீட்டர். The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 45. ஸோ இந்த ரெண்டாவது பில்டிங்கோட மாடியில் இருந்து முதல் பில்டிங்கோட டாப்பை பார்க்கும்போது, சரிங்களா, ரெண்டாவது பில்டிங்கில் டாப்பில் இருந்து முதல் பில்டிங்கோட டாப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னாக்கா 45 டிகிரி கிடைக்குது. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங். அப்போ ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி பண்ணுறது, இதில் வந்து நம்ம ஹைட்டை வந்து ஹச் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் வந்து உங்களுக்கு என்னது பேரலல். ஸோ இது 7 ஹச்னா இதுவும் வந்து உங்களுக்கு என்னது ஹச் தான் வரும். அதாவது இடியோட வேல்யூ ஹச்னா பிசியோட வேல்யூவும் ஹச் தான், ஏன்னா இது ரெண்டும் பேரலல். அதே மாதிரி சிடியும் பிஇயும் பேரலலுங்கிறதுனால சிடி வந்து 70னா பிஇயும் 70 மீட்டர் தான். ஓகேங்களா. ஸோ இங்கே ட்ரையாங்கிள் ஏஇபியில் நம்ம வந்து எதை எழுதணும், tan 45 = உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா AB/BE அப்படின்னு சொல்லி கிடைக்கும். tan 45க்கு பதிலாக நீங்கள் 1 போடுவீங்க, ஏபிக்கு பதிலாக AB/BEக்கு பதிலாக இங்கே வந்து என்ன இருக்குது 70 இருக்குது, அதை நம்ம போட்டுட்டோம். சரிங்களா. ஸோ இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கிது, AB = 70 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூடுதலாக ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங்கோட அந்த மொத்த ஹைட்டு வந்து 120 மீட்டர்னு கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஏபி வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஹைட் ஆஃப் த பில்டிங் அப்படின்னா உங்களுக்கு என்னது, ஏசி டோட்டல் இதில் இருந்து மொத்தமாக இருக்குது 120. அதிலேருந்து ஏபியை சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், பிசி ஆனது கிடச்சிரும். ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங், அதாவது பிசி என்ன கிடைக்குதோ அதே தான் உங்களுக்கு என்னது இடி. ஸோ டோட்டல் ஹைட் வந்து 120 கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பிசி = ஏசியிலேருந்து ஏபியை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 120லேருந்து 70யை சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 50 மீட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.